வெல்கம் டு தங்கரத்னம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் எக் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பாதி லெமன், ஒரு குடமிளகா, ஒரு பச்சை மிளகா, 4 முட்டை எடுத்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், மிளகுத்தூள், வரமிளகாத்தூள். பன்னீரை எண்ணெயில் வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். ரைஸ் ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் பச்சை மிளகா, தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் குடமிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையோடு சேர்த்து எல்லா காயவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பன்னீர் சேர்த்துக்கலாம். 4 முட்டை சேர்த்ததால் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆற வச்சுருந்த ரைஸ் எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரைஸ் போட்டுக்கோங்க. ரைஸ் நல்லா ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் ஒரு லெமன் பிழிஞ்சுக்கலாம். பிழிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக கிளறி எடுத்துக்கலாம். வாசத்துக்காக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், பன்னீர் எக் ரைஸ் ரெடி. இது லஞ்சுக்கு, மார்னிங் டிஃபனுக்கு கூட வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி